ஓம் ஈஸ்வரா. இப்போல விஞ்ஞானி பல இன்ஜெக்ஷன் மூலம் உடல்ல செலுத்தி பல நோய்களையும் குணப்படுத்தின ரத்தத்தில் என்ன செய்யறான், ரத்தத்தை பரிசீலனை பண்றேன், அதுக்குண்டான என்னென்ன நிலை இருக்குது. அப்ப உறுப்புகள் உள்ள ரத்தங்களை பார்க்கலாம், பாக்கி அதுக்கு தகுந்த மருந்து சேர்த்தேன். ரத்தத்தில் போய் எல்லா இடங்களும் போன உடனே எங்கு நோய் இருக்கோ அந்த அணுக்களுக்கும் இதுக்கு எது நிலையான மருந்துகளை கொடுக்கணும். அப்ப அந்த நோய் இருக்கும் உணர்வுகள் நினைச்சு ரத்தத்தில் வருவது அணுக்களுடைய கிருமிகள் எப்படி உருவாகுது, வைரஸ். அந்த வைரஸ் இதில் எதில் கொடுத்தால் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மருந்து கொடுத்து சரி பண்றோம். டாக்டர் நம்ம வைத்தியர்கள் அதெல்லாம் நாடி பிடிச்சு பார்த்து இது சாப்பிட்டா சரியாப்பா, அது சாப்பிட்டாங்க. அப்ப இதுல கொஞ்சோண்டு எது நிலையான நினைச்சுன்னு இவங்களுக்கு நோய் வந்தது. வாயெல்லாம் புண்ணாய் போச்சு, இதெல்லாம் கொப்பளிச்சு போச்சும்பாங்க தமிழ் வைத்தியர்கள். வீரிய மருந்து கொடுத்தா அந்த கேன்சரை தீர்க்குவாம்பாங்க. அந்த வீரிய மருந்து போன உடனே என்ன செய்யுது, அந்த கேன்சர் இருக்கிற காட்டிலும் நல்ல அணுக்களை பண்ணுது. இதே மாதிரி ஒரு நோயின் கடுமையாகி போச்சுன்னா அந்த நாடி திருப்பின் தன்மை சரியான தெரியாதபடி மருந்தினை கொடுத்து விட்டால் இதனுடைய மருந்து அது குணமாக்கும், மற்ற ரியாக்ஷனர்கள் இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றும். டாக்டர் முறையிலும் சரி, சித்த வைத்திய முறையிலும் சரி, எல்லா முறைகளும் ஒரு நூல் தவறினால் மறுபடியும் இது தீமைகளை விளைவிக்கும். ஆனாலும் அதை சமப்படுத்துவதற்கு உண்டான நிலை உங்களுக்கு வேண்டும். ஞானத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஆத்ம சுத்தியை நாம் சரியான முறையில் வலு சேர்த்து கொண்டா அது சீராக்கல. அதற்குத்தான் இப்போது காலை துருவ தியானத்திலும் துருவ நட்சத்திரத்திலும் உணர்வு பெறீங்க. மனிதனாக இருந்தவன் தான் அகசியம். அவன் துருவத்தின் ஆற்றல் அறிந்தான், துருவனானான். ஆக அகண்ட அண்டத்தின் உணர்வு அறிந்தான். அருவுணர்வை ஒளியாக மாற்றின, ஒளியின் உடலாக இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அதிலிருந்து வரக்கூடிய உணர்வு சூரியன் கவர்ந்து அது பிரபஞ்சத்தில் பரவச் செய்யும்போது நமது பூமி கவர்ந்து துருவத்தின் நேர் எல்லைகளுக்கு முதல் பங்கு நம்ம பூமிக்குள் கொண்டாடுங்க. ஒரு மனிதன் வேதனைப்படும் உணர்வை உமிழ்த்தினார், உற்று பார்த்தால் உணவின் தன்மை நமக்குள் வந்துவிடும். ஒருத்தன் சண்டையிடுவதை பார்த்தால் உணவின் தன்மை நுகர்ந்தால் அந்த உணர்வு நமக்குள் வந்து விடுகின்றது. ஆக ஒரு தடவை வந்து விட்டால் அவனுடைய நினைப்பு நமக்குள் வருகின்றது. ஆனால் இதே போல மனிதனுக்குள் ஒருவருக்கு ஒரு உற்று பார்த்து உணர்வின் தன்மை நமக்குள் கலந்து வந்து கொண்டேதான் இருக்கு. ஆனாலும் இத்தகைய தீமையில் எல்லாம் வென்றது துருவ நட்சத்திரம். அதை எடுத்து நம் உடலுக்குள் அடிக்கடி சேர்த்தல் வேண்டும். இந்த ஆன்மாக்களை, நம்ம ஆன்மா மட்டுமல்ல, நம் உடல் உள்ள ஜீவ ஆன்மாக்களை அனைத்தும் சுத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று வரக்கூடிய விஷக்காற்றுகள் அதிகமாக பரவப் போகின்றன. நிச்சயம் என்று எதிர்பார்த்த அளவு தேடி செல்வத்தை யாரும் சேமிக்க முடியாது. எங்கேயா அணுகுண்டு உழுதுன்னா நம்ம எங்க போகணும்? விஷத்தின் தன்மை வரக்கூடிய காலம் அப்படி இருக்கணும். 2004க்குள் இந்த உலகமே விஷத்தன்மையாக மாறும். ஆனால் இந்த பூமியும் சதையுண்டு போகும் தன்மை வருகின்றது.